Hallelujah. Hallelujah. Praise the Lord. Praise the Lord. ஆண்டவர் உலக இரட்சகருமா இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணைச்ச நாமத்தினாலே உங்களை அவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை சொல்லி நியூ கவர்னன்ட் மினிஸ்ட்ரி சார்பாக இந்த பைபிள் ஸ்டடிக்கு உங்களை அன்போடு கூட வரவேற்கிறோம். Greetings to you all in the name of our Father Savior Jesus Christ, and welcome you all to the Bible study on behalf of New Covenant Ministries. கர்த்தருடைய பெரிதான கிருபையினால நம்ம ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வசனத்தை நாம் தியானித்துக் கொண்டு வருகிறோம். By God's grace, every day we are meditating on each verse. அப்படியே அந்த நாளிலும் கூட யோவான் எழுதின நற்செய்தி நூல் 5ஆம் அதிகாரம் 30வது வசனம். Today we are going to see John chapter 5 verse 30. நான் வாசிக்கிறேன், கவனியுங்கள். We will read, please listen. நான் என் சுயமாய் ஒன்றும் செய்கிறது இல்லை, நான் கேட்கிறபடியே நியாயம் தீர்க்கிறேன். எனக்கு சித்தமானதை நான் தேடாமல் என்னை அனுப்பின பிதாவுக்கு சித்தமானதையே நான் தேடுகிறபடியால் என் தீர்ப்பு நீதியாய் இருக்கிறது. By myself I can do nothing, I judge only as I hear, and my judgment is just, for I seek not to please myself, but him who sent me. Amen. ஒரு நிமிடம் கூட கண்களை மூடி. Let's pray for a minute. நல்ல பிதாவே, thank you இந்த Father, வேளைக்காக நன்றி. thank you Jesus. இந்த வேளையில கூட ஆண்டவரே, உம்முடைய வேதத்தில் உள்ள அதிசயங்களை நாம் காணும்படிக்கு கண்களை திறந்தருளுங்க. Open our eyes to see the wonders of your words, O Lord. நீங்க கற்றுக் கொடுங்கப்பா. You teach us, Lord. நாங்க கற்றுக் கொடுக்கிறோம். We will learn. தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். We humble ourselves. இயேசு நாமத்தில் பிதாவே. In Jesus name, Father. Amen. 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 Hallelujah. 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 சந்தோஷமா Are you இருக்கீங்களா? all happy? ஆமென். Amen. கர்த்தர் நல்லவர். God is good. நம்ம ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வசனத்தை பார்க்கும்படிக்கு ஆண்டவர் கிருபை செய்து கொண்டு வருகிறார். So by God's grace, every day we are meditating on each verse. அது மிகவும் பிரயோஜனமா இருக்கும் என்று சொல்லி நான் கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறோம். We believe in God that it is very useful for you. அப்படியே அந்த நாளிலும் கூட நம்ம என்ன பார்க்க போறோம்னா, Today what we are going to see is யோவான் நற்செய்தி நூல் 5ஆம் அதிகாரம் 30வது வசனம். John chapter 5 verse 30. அதிலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒரு காரியத்தை சொல்லுகிறார். In this, God Jesus is saying one thing. என்னுடைய தீர்ப்பு நீதியாய் இருக்கிறது அப்படிங்கிறார். ஆமென். Amen. I judge only as I hear, and my judgment is just. Amen. Amen. ஏன் அப்படி இருக்குன்னா, நான் என் சுயமாய் ஒன்றும் செய்கிறதில்லை, நான் கேட்கிறபடியே தீர்க்கிறேன். எனக்கு சித்தமானதை நான் தேடாமல் என்னை அனுப்பின பிதாவுக்கு சித்தமானதை நான் தேடுகிறபடியால் அப்படி சொல்றாரு. ஆமென். By myself I can do nothing, I judge only as I hear, and my judgment is just, for I seek not to please myself, but him who sent me. Amen. Hallelujah. Hallelujah. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். இங்க வந்து இயேசு கிறிஸ்து வந்து அந்த யூத ஜனங்கள்ட்ட பேசி கொண்டிருக்கிறார். So in previous days we were seeing that God Jesus, he is talking to the Jewish people. அதாவது நானும் பிதாவும் ஒன்றா இருக்கிறோம் அப்படிங்கிற காரியத்தை அந்த ஜனங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் வந்து अनेक காரியங்களை சொல்லி கொடுத்து அவர்களுக்கு புரிய வைத்துக் கொண்டிருக்கிறார். So God Jesus is making the Jewish people understand that me and my Father, we both are same, we both are equal. So to make the people understand, he is teaching many things to them. Amen. Amen. கடந்த நாட்கள பார்த்தோம், பிதா வந்து பிதாவை எல்லாரும் கனம் பண்ணுகிறது போல குமாரனை கனம் பண்ண வேண்டும் என்று சொல்லி அவருக்கு நியாயம் தீர்க்கிற அதிகாரத்தை கொடுத்திருக்கிறான்னு சொல்லி சொன்னோம். So in the previous day also we saw that Father God is saying how you all honor me the same way you need to honor Jesus Christ also, and God Father, he had given the authority, judging authority to Jesus Christ. We saw that. Amen. Amen. Hallelujah. Hallelujah. என்னுடைய தீர்ப்பு அப்படி தொடர்ந்து பேசிக்கொண்டு வருகிற பொழுது என்னுடைய தீர்ப்பு அது நீதியா இருக்கிறது, அதுல வந்து யாரும் வந்து குறை சொல்லவோ குற்றம் சொல்லவோ முடியாது அப்படி சொல்றாரு. So Jesus is saying my judgment is just, no one can blame or no one can find out mistakes in that, like that God Jesus is saying. Amen. 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 Hallelujah. 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 ஏனென்று சொன்னால் ஏனென்று ஆண்டவர் சொல்கிறார். Why Jesus Christ is saying யோவான் that? 4ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலே John 14 அவர் என்ன சொல்றாருன்னா, நான் பிதாவிலும் 10ஆம் வசனத்திலே நான் பிதாவிலும் பிதா என்னிலும் இருக்கிறது நீ விசுவாசிக்கிறது இல்லையா? நான் உங்களுடனே சொல்லுகிற வசனங்களை என் சுயமாய் சொல்லவில்லை, என்னிடத்தில் வாசமா இருக்கிற பிதாவானவர் இந்த கிரியைகளை செய்து வருகிறார் என்று சொல்லி அந்த பிலிப்புக்கு ஆண்டவர் சொல்லுகிறார். So what Jesus is saying to Philip is, don't you believe that I am in the Father and that the Father is in me? The word I say to you are not just my own, rather it is my Father living in me who is doing this work. Amen. 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 Hallelujah. Hallelujah. அதாவது நானும் பிதாவும் ஒன்றா இருக்கிறோம், நான் பிதாவிலும் பிதா என்னிலும் இருக்கிறதை நீ இன்னும் விசுவாசிக்கலையா? ஏனென்று சொன்னால் நான் வந்து பேசுகிற எந்த வார்த்தையும் வந்து என்னுடைய சுயமாய் நான் பேசவில்லை, எல்லாமே பிதா என்ன சொல்லுகிறாரோ அதைத்தான் நான் பேசுகிறேன் என்று சொல்லி ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்கிறார். So Jesus is saying, don't you believe that me and my Father, we both are same, and whatever I'm speaking, I'm not saying the words on my own, and all the work that I do according to the will of God, like that he's saying. அதுபோல நான் செய்கிற எந்த காரியமா இருந்தாலும் சரி என்னுடைய சுயமா நான் செய்யவே இல்லை அப்படிங்கிறாரு. Same way God is saying, whatever work I do, not I'm doing on my own. ஏனென்றால் பிதாவாகிய தேவன் தான் அந்த குமாரனாய் கிறிஸ்துவை என்ன செஞ்சார்?
அந்த பூமிக்கு அனுப்பி என்ன செஞ்சார், அந்த உலகத்தில் இருக்கிற ஜனங்களை நேசிப்பதை காண்பித்தார். So what Father God did, he only sent Jesus Christ to this earth and to make the people love each other. ஆமென். Amen. அதே போல பிதாவுடைய சித்தத்தை நிறைவேற்றும்படிக்கு இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்தார். To fulfill the will of God, Jesus Christ came down to this earth. ஆமென். Amen. அது எப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ வந்து ஒருத்தன் வந்து ஒரு கம்பெனிலேருந்து ஒரு ப்ராஜெக்ட் விஷயமா ஒரு வெளிநாட்டுக்கு போகிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். Now for example, a person from one company because of some certain projects is going to another place. அவங்க என்ன பண்ணுவாங்க, அந்த ஒர்க்கிங் ஹவர்ஸில் மட்டும் என்ன செய்வாங்க, இந்த கம்பெனிக்கு சார்பாக ஒர்க் பண்ணுவாங்க. Only the working hours he will work to the company. மற்ற நேரங்கள் என்ன செய்வாங்க, வெளிநாடுங்கிறனால நிறைய இடம் சுற்றி பார்க்கவும் நிறைய ஷாப்பிங் பண்ணுறது எல்லாம் அவங்கள ஓனாக பண்ணுவாங்க. Rest of other time what they will do shopping, they will explore the city, like that they will do. Amen. அது வந்து வேலைக்காரனுக்குள்ள வேலை, அதாவது அங்க கம்பெனில வேலை கம்பெனி சார்பா வந்திருக்கனால அப்படி செய்கிறார். He came from the company through the company, so he will do like this the work. ஆனால் ஒரு தகப்பன் தன் பிள்ளையை ஒரு ப்ராஜெக்ட் விஷயமா ஒரு வேலை விஷயமா அனுப்பியிருந்தான்னு சொன்னா, now same way if a father is sending his son due to some project, ஆமென், ஒவ்வொரு நிமிஷமும் என்ன செய்வாங்க, அந்த போயிருக்கிற அந்த மகன் வந்து என்ன செய்வாங்க, அப்பாவிட்ட கான்டாக்ட் பண்ணி நான் அந்த மாதிரி பண்ணிட்டு இப்படி பண்ணிட்டு என்ன செய்வாங்க, கரெக்டாக அந்த 2 பேருக்குள்ள அந்த லிங்க் கரெக்டாக இருந்துகிட்டே இருக்கும். what the son he will do, every moment he will work, each and every single thing he will ask his father, they will be in connection, they will talk with each other, take decisions together, like that they will work. ஆமென். Amen. அப்படிதான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஏதோ ஃபாதர் காட் வந்து ஒரு ப்ராஜெக்ட் விஷயமா அனுப்புனார், இந்த பூமிக்காக பூமியில் போயிட்டு மறிச்சிட்டு எல்லாருடைய பாவத்தை மன்னிச்சிட்டு இன்னொரு ப்ராஜெக்ட் விஷயமா வந்தார் என்பது மாத்திரம் அல்ல. Not the same way, it is not like that Jesus Christ came down to this earth just like a project, doing some project, not for that. அவர் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையும் அவர் செய்கிற ஒவ்வொரு செயலும் பிதாவுடைய சித்தத்தின்படி மாத்திரமே செய்து கொண்டிருந்தார். Every word that he talk, everything that he do, all the work that he does, everything he will do according to the will of Father God. எந்த ஒரு காரியமும் தாமாக தன்னுடைய ஓனாக செய்யவே இல்லை. No work he has done on his own. ஏனென்றால் பிதாவும் இவரும் ஒன்றாக இருக்கிறார்கள். Because Father God and Son of God, they both are same. ஆமென். Amen. அல்லேலூயா. Hallelujah. அதே போல தான் இன்னைக்கு நம்மளையும் தேவன் என்ன பண்றாரு, பிதாவுக்கு பிள்ளைகளாய் மாற்றினதுனால நாமும் பிதாவுடைய சித்தத்தின்படி செய்வதற்காகவே அழைக்கப்பட்டிருக்கிறோம். Same way today even we are called to do the will of God because we are the children of God. ஆமென். Amen. நம்ம எதை செய்தாலும் சரி, Whatever we do, சாப்பிட்டாலும் சரி, இருந்தாலும் சரி, நடந்தாலும் சரி, எதை செய்தாலும் whatever we do, we eat, we sleep, we work, whatever we do, தேவனுடைய சித்தத்தின்படி தான் செய்ய வேண்டும். we need to do according to the will of God. ஆமென். Amen. ஹalleluya. Hallelujah. ஹalleluya. அது Hallelujah. தேவனுக்கு பிரியமாய் இருக்கிறது. That God loves. ஆமென். Amen. ஆண்டவர் என்ன சொல்றார், நான் செய்யற நியாயத்திற்கு வந்து ரொம்ப நீதியா இருக்கு. காரணம் என்னன்னா, நான் என்னுடைய ஓனா எதுவுமே செய்யறது இல்ல, என்ன ஓனா எதுவும் சிந்திக்கிறது இல்ல, ஓனா எதுவுமே பேசுறது இல்ல அப்படிங்கிறாரு. But Jesus Christ is saying my judgment is so just because I'm not doing anything on my own. Whatever my Father is saying me to do, I'll do that only. That is why it is just like that. இதா சொல்ல குமாரன் செய்கிறாராம். Whatever Father God is saying, the Son of God will என்ன do. சொல்றாரு, Amen. இரண்டாவதாக நான் கேட்கிறபடியே நியாயந்திருக்கிறேன் அப்படிங்கிறார். Whatever I hear, I will judge. Like that he is saying. எங்க இருந்து ஹியர் பண்றாரு, எங்க இருந்து கேட்கிறாருன்னு சொன்னா, From where he is hearing? பிதாவாகிய தேவன் இவருடைய காதுல, அதாவது இவர்கிட்ட என்ன சொல்லுகிறாரோ அதன்படி என்ன செய்யறாராம், இவர் வந்து நியாயந்திருக்கிறாராம். Whatever Father God is saying, according to that, Jesus Christ is judging. ஆமென். Amen. ஹalleluya. Hallelujah. ஹalleluya. Hallelujah. ஏன்னா இந்த பூமியில ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வந்து ஈவன் நம்ம இந்த தியானித்துக் கொண்டிருக்கிற இந்த பகுதியிலும் கூட அந்த யூத ஜனங்களை வந்து இவரை வந்து பயங்கரமா டீஸ் பண்றாங்க. So all the Jewish people, they are teasing Jesus Christ. Amen. Very much. Amen. Amen. அவரை வந்துட்டு கொலை செய்யறதுக்கு வகை தேடுறாங்க. So they wanted to kill Jesus Christ. They are searching a chance for doing that. ஸோ இந்த மாதிரிலாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. So they were all doing all these things. அதுக்காக வந்து இவங்க மேல வந்து இயேசு கிறிஸ்து கோபப்பட்டு தன்னுடைய ஓனா எதுவுமே செய்யவே இல்லை. Because of this, God Jesus, he didn't get angry on them and nothing he did on his own. மாறாக இயேசு கிறிஸ்து எல்லாரையும் நேசிக்கிறார். Instead, he is loving everyone. Amen. Amen. ஏன்னா அது பிதாவுடைய சித்தமாவும் அதான் இருக்குது. Because this is Father's will. ஏன்னா அவர் உலகத்தோட எல்லா ஜனங்களுக்காக தான் மரிக்கும்படி வந்தார். Because he came down to this earth to die for everyone in this earth. ஒரு குறிப்பிட்ட ஜனங்களுக்காகவோ, Not for a particular அல்லது அவருக்கு people. பிடிச்ச ஒரு பகுதி மக்கள், பிடிச்ச ஒரு இன மக்கள் என்று சொல்லி அல்ல. Not for a group of people, not like that. அவர் எல்லாருக்காகவும். For everyone. Amen. Amen. கொலகாரன் நல்லவன் கெட்டவன் சொல்லி எல்லாருக்காகவும் எல்லாருடைய பாவங்களை மன்னிக்கும்படிக்காக தான் என்னது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மரிக்கும்படி இந்த He பூமிக்கு came வந்தார். down to this earth for everyone, not like good people, bad people, not like that. For everyone, he came down to this earth and Amen. he took our sins. Amen. Amen. அது மட்டும் இது எங்க இருந்து வருதுன்னா, பிதா என்ன சொல்கிறாரோ, என்ன சொல்லி இவருக்கு வழி நடத்துகிறாரோ அப்படியே கீழ்ப்படிகிறார். So what Father God is saying and according to his leading only he is obeying.
like that, Jesus Christ. ஆதாம் வந்து முதலாம் ஆதாமாக வந்து என்ன செஞ்சான்? அவன் கீழ்ப்படியாம என்ன செஞ்சான்? கீழே விழுந்து The விட்டான். first Adam, what was his sin? He disobeyed God and he lost his ஆனா soul. வேதம் சொல்கிறது இரண்டாம் ஆதாமாகி வந்த இயேசு கிறிஸ்து Bible says the second Adam, Jesus Christ, எல்லாவற்றிலும் மரண பரியந்தம் தன்னை தாழ்த்தி அவருக்கு உண்மையா இருந்து தன்னை கீழ்ப்படிந்து நடந்தாருன்னு சொல்லி வேதம் சொல்கிறது. he humbled very much. He obeyed God till the last, like Amen. that the scripture is Hallelujah. saying. Hallelujah. 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 அப்படி தன்னை தாழ்த்தினதுனாலே He humbled himself like that. பிதாவாகி தேவன் வந்து இவர் எல்லாவற்றிற்கும் மேலான நாமமுடையவர் ஒரு நாமமாக என்ன செஞ்சாரா? ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை வைத்து விட்டார். Amen. Father God, he lifted up his name above all the names. Amen. Amen. Hallelujah. 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 பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் நீங்க 9ஆம் வசனத்துல பார்த்து 9ஆம் வசனத்தை படிச்சு பார்த்தீங்கன்னா இயேசு கிறிஸ்துவின் நாமம், அதாவது 8ஆம் வசனத்துல அவர் மனுஷரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தமும் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாழ்த்தினார் என்று சொல்லி 2 பிலிப்பியர் 8ஆம் வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. And being found in appearance as a man, he humbled himself and became obedient to death. Amen. Amen. Hallelujah. 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 சோ அப்படி எல்லா விஷயத்தையும் கீழ்ப்படிந்து தான் அந்த இயேசு கிறிஸ்து வந்து நமக்கு ஒரு முன்மாதிரியாக என்ன செஞ்சாரு? பிதாவுக்கு பிள்ளையா இருந்தார். Amen. Like Amen. that, he humbled himself very much. He obeyed everything to Father God. Like that he did, and he is a role model for us today. Amen. And he is the Son of God. அதான் சொல்றாரு, நான் எதுவுமே நான் சுயமா செய்யவில்லை. This is what God is saying. I'm not doing anything on my own. பிதாவிடத்தில் என்ன கேட்கிறேனோ அதைத்தான் செய்கிறேன் Whatever அப்படிங்கிறார். I'm hearing from my Father, I'm doing that. Amen. Amen. Hallelujah. Hallelujah. மூன்றாவதாக, Third thing, எனக்கு சித்தமானதை நான் தேடாமல் என்னை அனுப்பின பிதாவுக்கு சித்தமானதையே நான் தேடுகிறேன் அப்படிங்கிறார். I seek not to please myself, but him who sent me, he's saying. Amen. Amen. Hallelujah. 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 அண்ட் என்ன சொல்றாரு? எனக்கு சித்தமான காரியத்தை நான் எதையும் தேடாம, So God is saying, I seek not to please myself. Amen. Amen. என்னை அனுப்பின பிதாவுடைய சித்தத்தையே நான் எப்போது என்ன செய்றேன்? நான் தேடுகிறபடியால் என்னுடைய தீர்ப்பு நியாயமா இருக்குன்னு சொல்றாரு. I always seek the one who sent me, because of this only my judgment is just. He's Amen. saying. Amen. Hallelujah. Hallelujah. எனக்கு என் இஷ்டப்படி எனக்கு பிடிச்சவங்க அல்லது என்னுடைய கூட இருக்கிற சீசர்கள், என்னுடைய நண்பர்கள் என்று சொல்லி அந்த ஒரு பார்ஷியாலிட்டி எதுவும் இல்லாம, So there is no partiality like he is my disciple, they are my this thing. No, not like that. பிதாவுக்கு என்ன பிடிக்குமோ அதை மாத்திரமே செய்கிறார். What Father God likes, he is doing that only. Amen. Amen. Hallelujah. 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 ஃபார் எக்ஸாம்பிள் வந்து லூக்கா 8ஆம் அதிகாரம் For example, Luke 8, 19, 20, 21 வசனங்கள்ல ஒரு சம்பவம் சொல்லப்பட்டிருக்கிறது. 19, 20, 21, it is said like, நான் வாசிக்கிறேன், நீங்கள் பாருங்கள். we will read, listen please. அப்பொழுது அவருடைய தாயாரும் சகோதரரும் அவரிடத்தில் வந்தார்கள். ஜனக்கூட்டத்தினாலே அவர் அண்டையில் அவர்கள் சேரக்கூடாது இருந்தது. அப்பொழுது தம்முடைய தாயாரும் உம்முடைய தாயாரும் உம்முடைய சகோதரரும் உம்மை பார்க்க வேண்டும் என்று வெளியே நிற்கிறார்கள் என்று அவருக்கு அறிவித்தார்கள். அதற்கு அவர், தேவனுடைய வசனத்தை கேட்டு அதன்படி செய்கிறவர்கள் எனக்கு தாயும் எனக்கு சகோதரமாய் இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காரியத்தை சொல்லுகிறார். Amen. ஆமென். Amen. அது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வந்து என்ன செய்யறாருன்னா உபதேசம் பண்ணிட்டு இருக்காரு. Now God Jesus, he is preaching to the people here. அப்ப ஜன கூட்டமா இருக்காங்க அந்த வீட்ல. So there were people crowded there. சோ அப்ப வந்து இயேசு கிறிஸ்துவை பார்க்கும்படிக்கு அவருடைய தாயாகிய மரியாளும் சகோதரனும் வந்திருக்காங்க. Now Jesus mother and brothers, they came to see him. அப்ப வந்து அவருக்கு நியூஸ் சொல்றாங்க, அந்த மாதிரி உங்க தாயாரும் வந்து உங்க சகோதரன் வந்திருக்காங்க அப்படினு. So a news they are saying to Jesus Christ, your mother and brother has அப்ப come here. அந்த இடத்துல வந்து அவரு தனக்கு சித்தமானபடியோ அல்லது வந்து மாம்சத்தின்படி எதையும் செய்யாம, Now he is not doing anything in the flesh on his own, nothing. பிதாவுடைய சித்தத்தின்படி மாத்திரமே அங்க செய்கிறார். According to the will of Father God, he is doing அப்படி there. பிதாவுடைய சத்தத்தை கேட்டு என்ன சொல்கிறார்னா, So what he is hearing from God and அதற்கு what he is அவர் saying is, தேவனுடைய வசனத்தை கேட்டு அதன்படி செய்கிறவர்களே எனக்கு தாயும் எனக்கு சகோதரருமாய் இருக்கிறார்கள் so he is அப்படிங்கிறார். saying like, my mother and my brothers are those who hear God's word and put it into practice. Amen. Amen. அதாவது உலகத்துல மாம்சத்துல வந்த உறவுகளை காட்டிலும் பிதாவாகிய தேவன் கொடுத்த உறவுதான் உண்மையான உறவு அப்படிங்கிறார். More than the fleshly relations or the God who gave me the relations, they are important. Like that God is saying. அவருக்கு வந்து இந்த விஷயத்தை சொன்னவங்களை காட்டிலும் பிதா எனக்கு என்ன சொல்கிறார், அதைத்தான் நான் செய்ய முடியும், அதைத்தான் நான் சொல்ல முடியும் என்று சொல்லி அவர் என்ன செய்கிறார், அப்படியே பதில் சொல்கிறார். So he is replying, whatever my father says to me, only that I will speak. Like that he is saying to them. ஆமென். ஹல்லேலூயா. Hallelujah. அப்படியாக தான் நாம் என்ன செய்ய வேண்டும், எப்பொழுது என்ன செய்யணும், உணர்ச்சி வசப்படாம உணர்வுள்ள இதயத்தோடு கூட எப்போதும் இருக்க வேண்டும். ஆமென். So we should also be like Jesus Christ only. We shouldn't be so emotional or sentimental, nothing. We should be like Jesus Christ. ஆமென். ஹல்லேலூயா. எப்போது உள்ளார்ந்த மனதோடு கூட காரியங்களை வந்து என்ன செய்ய நிதானித்து அறிந்து செய்யறலாமா இருக்க வேண்டும். Without any anxieties, we need to be very calm and do the things. இப்படி இல்லைன்னா என்ன நடக்கும் அப்படின்னா, Otherwise what will happen is, ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து ஒரு சென்டிமெண்ட்ல வீக்கா இருக்கிறோம்.
if we are weak in sentiments, அல்லது வந்து வேற ஏதாவது விஷயத்துல வீக்கா இருக்குன்னு சொன்னா otherwise we are weak in some other things, அந்த விஷயத்திலே வந்து நம்ம என்ன செய்யணும், கீழே விழ வச்சிருவோம். in that thing we will be deceived. அதுதான் நம்ம எப்போது என்ன செய்யணும், தேவனுடைய சத்தத்தை கேட்டு அவருடைய சித்தத்தை மாத்திரம் செய்களா இருக்க வேண்டும். For this purpose only always we need to hear God's voice and do according to his will. ஆமென். Amen. இயேசு கிறிஸ்து அதை எப்பொழுதுமே செய்து கொண்டிருந்தார். Jesus Christ, he always did that. ஆமென். Only. அதனால தான் அவரிடத்துல ஒரு குற்றம் கூட காண முடியவில்லை. For this purpose only nobody can find ஆமென். any sin on அவர் him. சேலஞ்ச் விடுறாரு, உங்களில் யாராவது ஒருத்தர் வந்து என்கிட்ட இந்த பாவம் இருக்குன்னு சொல்ல முடியுமா அப்படி சேலஞ்ச் கொடுக்குறாரு. So Jesus is challenging, like, can anyone say that I'm doing this sin, that sin? Can anyone say ஏன்னா அவர் like that? எதுவுமே தாமா தன்னுடைய சுயமா செய்யாமல் எல்லாம் பிதா என்ன சொல்றாரோ அதை மாத்திரமே செய்து Because he கொண்டிருந்தார். is not doing anything on his own. Whatever Father God says, that only he will do. ஆமென். Amen. இன்னைக்கு தேவன் அதே போல நம்மளையும் என்ன செய்றாரு, அந்த சேலஞ்ச் கொடுக்கிறதுக்காக தேவன் வந்து ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறார். So God is making us also ready to give that challenge. ஆமென். Amen. ஹalleluya. Hallelujah. கர்த்தர் நம்மை அப்படியே பலப்படுத்தி So கொண்டிருக்கிறார். God is strengthening us like அவருடைய that. அன்பு அப்படியே நம்மை நிரப்பி His கொண்டிருக்கிறது. love is filling us like that. ஆமென். Amen. ஹalleluya. Hallelujah. ஹalleluya. Hallelujah. அதுபோல வந்து மார்க் 10ஆம் அதிகாரத்துல ஒரு காரியம் வந்து பார்க்க முடியும். மார்க் 10ல 35, 36, 37 மற்றும் 40வது வசனத்துல Mark 10, 35, 36, 30. அதுல ஒரு காரியம் சொல்லப்பட்டிருக்கு. என்ன காரியம்னா, அப்பொழுது செபுதேயின் குமாரராகிய யாக்கோபும் யோவானும் அவரிடத்தில் வந்து, போதகரே, நாங்கள் கேட்டுக்கொள்ளப் போகிறதை நீர் எங்களுக்கு செய்ய வேண்டும் என்று விரும்புகிறோம் என்றார்கள். அவர் அவர்களை நோக்கி, நான் உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று விரும்புகிறீர்கள் என்று கேட்டார். அதற்கு அவர்கள், உமது மகிமையிலே எங்களில் ஒருவன் உமது வலது பார்சத்திலும் ஒருவன் உமது இடது பார்சத்திலும் உட்கார்ந்திருக்கும்படி எங்களுக்கு அருள் செய்ய வேண்டும் என்றார்கள். அப்புறம் வந்து அப்படி கேட்டபடி என்ன சொல்றாரு, 40வது வசனத்துல, என் வலது பார்சத்திலும் என் இடது பார்சத்திலும் உட்கார்ந்திருக்கும்படி எவர்களுக்கு ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிறதோ அவர்களுக்கே அல்லாமல் மற்ற ஒருவருக்கும் அதை அருளுவது என் காரியம் அல்ல, அது வந்து பிதாவோட காரியமா இருக்குன்னு சொல்லிட்டு என்ன செய்றாரு, Amen. அருமையா சொல்லுகிறார். ஆமென். Hallelujah. ஹalleluya. Hallelujah. அதாவது ரெண்டு சகோதரர் வந்து கேக்குறாங்க, ஆண்டவரே So நீங்க two brothers are coming and asking to ஆண்டவரே Jesus நீங்க Christ. மகிமையில வரும்போது எங்கள ஒருத்தர் வந்து உங்க வலது சைடு உட்காரணும், ஒருத்தர் வந்து உங்க இடது சைடுல உட்காரணும், அதுக்கு நீங்க வந்து அது உட்கார்ந்த மாதிரி நீங்க வந்து சொல்லணும் அல்லது So the brothers are காரியங்கள் asking, செய்யணும்ங்கறாங்க. let one of us sit at your right and the other at your left in your glory, Father. Like that they are asking, they wish like that. அதுக்கு ஆண்டவர் என்ன சொல்றாரு, So what God Jesus is replying for that அது is, வந்து என்னுடைய காரியம் அல்ல, this is not my அது judge, பிதாவுடைய காரியமா that இருக்குது. is my Father's will. ஆமென். Amen. அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்றாரு, சொல்லுகிறார். He is ஆமென். replying saying this. ஆமென். ஹalleluya. Hallelujah. ஹalleluya. Hallelujah. அதாவது என்ன சொல்றாருன்னா, இவருக்கு அந்த அதிகாரம் இருக்குது, பட் என்ன சொல்றாருன்னா, அது என்னுடைய பிதாவின் சித்தமா இருக்குதுன்னு பிதாவை கனப்படுத்துற காரியத்தை தான் பார்க்கிறோம். So what he is doing, he is having the authority to judge, but what he is saying is, it is my Father's will. Amen. He is honoring Father God like ஆமென். that. இப்பொழுது அவர் மகிமையில வரவில்லை, மகிமையில வரும்போது உள்ள காரியத்தை வந்து பிதா சொல்லுகிறபடி என்ன செய்யற நான் செய்வேன் அப்படின்னு சொல்லி பிதாவை கனப்படுத்துகிறார். So he is honoring Jesus Christ. In my glory I will do like that. Whatever my Father says, I will do accordingly. Like that, he is honoring Father God. Amen. Hallelujah. 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 இப்படியாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எல்லாவற்றிலும் வந்து பிதாவை கனப்படுத்திக் கொண்டே இருந்தார். So like this, Jesus Christ is honoring Father God so much. நீங்க வந்து ஒருத்தர் கனப்படுத்தணும், அதிகமா கனப்படுத்தணும்னா என்ன செய்யணும்னா, If சிம்பிளி you வந்து want to honor somebody more, simply what you need to do is, அவங்க சொல்றதெல்லாம் நீங்க வந்து அப்படியே கேட்டு கீழ்ப்படிஞ்சு, அதை விட பெரிய கனம் வந்து அவங்களுக்கு வேற எதுவுமே கிடையாது. whatever they say, simply we need to obey. Amen. This is the biggest honor that we give to ஏன் the person. எதுக்குன்னு சொல்லி ஒரு क्वेश्चन கேட்காம, We shouldn't ask a question at all. அந்த நிலைமை எப்போ உங்களுக்கு வரும் அப்படின்னா, When this situation will come is, எப்போ அவங்கள நீங்க முழுசா நம்புறீங்களோ, when you believe in that person எப்போ completely, நீங்க அவங்களுடைய அன்பை முழுசா புரிந்து கொள்கிறீங்களோ, when you understand the person's love எப்போ completely, நீங்க அவங்க எதாச்சும் தான் நன்மைக்கு தான் செய்வாங்கன்னு சொல்லி நீங்க விசுவாசித்து நம்புறீங்களோ, when you believe that yes, whatever he will do for my good only, Amen. like that, எப்போ உங்களுக்குள்ள வந்து இந்த உறவு வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்குதோ, when the relationships between you both are becoming strong, அப்பதான் அந்த காரியம் நடக்கும். then only these things Amen. will happen. உலகத்துல ஒரு கால், இந்த தேவனுக்குள்ள ஒரு கால் இருக்கும்போது நமக்கு வந்து எப்போதுமே வந்து ஒரு பீஸ்ஃபுல்லா மைண்ட் இருக்கவே செய்யாது. Always we will not have a peace if one leg is in world and another leg is in spiritual life, means we cannot Amen. be peaceful. நம்ம கொடுக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை எப்பொழுது அது ஆண்டவருக்காக நம்ம வந்து முன்னெடுத்து வைத்து வாழுகிற பொழுது, We are given one life and that life we need to அந்த live for வாழ்க்கை God மிக ஒரு Jesus. வெற்றியுள்ள ஒரு வாழ்க்கையா இருக்கும். Then it will be a victorious அந்த life. வாழ்க்கை ஒரு மிக மகிழ்ச்சியுள்ள ஒரு வாழ்க்கையா இருக்கும். That life will be joyful. ஆமென். அது உலகம் தரக்கூடிய சமாதானமா இல்லாமல் தேவன் கொடுக்கிற சமாதானத்தால் நிறைந்து இருக்கிறதா So இருக்கும். that life will be filled with God's peace, not the world's peace. ஆமென். Amen. ஹalleluya. Hallelujah. ஹalleluya. Hallelujah. அதுபோல அத இன்னொரு காரியத்தை நம்ம பார்க்க முடியும். யாக்கோபு, அதாவது ஜேம்ஸ் 4ஆம் அதிகாரத்துல 14-15 வசனத்துல ஒரு காரியத்தை நமக்கு சொல்லி தருகிறார். என்னன்னா, அதாவது நாளைக்கு நடப்பது உங்களுக்கு வந்து என்னன்னு தெரியாது, உங்கள் ஜீவன் எப்படிப்பட்டது அப்படிங்கிறது தெரியாது. ஜீவன் வந்து எப்படிப்பட்டதுன்னா, கொஞ்ச காலம் தோன்றி
கொஞ்ச காலம் தோன்றி பின்பு மறைந்து போகிற புகையை போல் இருக்குது. ஸோ அதனால ஆண்டவருக்கு சித்தமானால் நாங்களும் உயிரோடு இருந்தால் இன்னின்னதை செய்வோம் என்று சொல்ல வேண்டும் சொல்லி ஒரு காரியத்தை சொல்லி கொடுக்குறாங்க. Amen. அதாவது என்ன சொல்லி கொடுக்குறாங்கன்னா, இப்போ நாளைக்கு நமக்கு என்ன நடக்கும்னு தெரியாது. So tomorrow what will happen we don't know. ஏன் அடுத்த நிமிஷம் என்ன நடக்கும்னு தெரியாது. Next minute what will happen we don't know. நான் இதை செய்வேன் நான் அதை செய்வேங்கிறது எல்லாமே. So we shouldn't say like I will do that, I will do this. No, we should என்ன not say அட்வைஸ் that. யாக்கோபு என்ன அட்வைஸ் பண்றாருன்னா, So what James is advising us is, முதலாவது ஆண்டவருக்கு சித்தமானால், first of all, if this is God's will. இரண்டாவது நாங்களும் உயிரோடு இருந்தால், second thing is if we leave, இந்த காரியத்தை நாம் செய்வோம் அப்படின்னு சொல்லி அந்த தாழ்மையை கற்றுக் கொடுக்குறாங்க. So he is teaching us this humbleness. Amen. We will do these things Amen. like that. Amen. இந்த தாழ்மை எங்க இருந்து வந்துச்சுன்னா ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கற்றுக் கொடுத்தது. From where we learn this humbleness from God Jesus. Amen. Hallelujah. Hallelujah. அந்த தாழ்மை எப்படி எங்க இருந்து வந்துச்சுன்னா அவர் பிதா மேல வைத்திருந்த அந்த மிகுந்த அன்பினால வந்தது. From where this humbleness came to Jesus Christ is the love that he kept on Father. So இப்போ நம்மளும் நாமே தாழ்ந்துக்கிறோம்னா என்ன அர்த்தம்னா, if we even today if we are humbling ourselves means what is the meaning is, நாம் தேவனை அதிகமாக நீ அவ்வளவா நேசிக்கிறேன் என்ற அர்த்தம். we love God that much. Amen. That is the meaning. Hallelujah. Hallelujah. நம்மை தாழ்த்த அவர் என்ன செய்யறார், அவர் நாம் உயர்த்தப்படுகிறது. When we humble ourselves his name will be glorified. யோவான் நான் சொன்னது போல நான் சிறுகும் அவர் பெருகவும் வேண்டியதா இருக்கிறது. Amen. 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 Hallelujah. Hallelujah. எப்போ நம்ம சிறுகும் அவர் வந்து என்ன செய்யணும், பெருகவும் வேண்டியதா இருக்கிறது. Amen. Hallelujah. Always we need to humble ourselves, his name will be automatically glorified. Amen. Hallelujah. Always we should do this. So இதுதான் அவர் சொல்ற மூன்று காரியமா இருக்குது. So these are the three things அதாவது he's saying. நம்ம வாழ்க்கையில அதை புரிஞ்சுக்கணும். We also should hold in our life. நம்ம பேசுற பேச்சியா இருக்கட்டும், whatever we speak, நம்ம செய்யற செயல்களா இருக்கட்டும், whatever we do, நம்ம சிந்திக்கிற சிந்தனைகளா whatever இருக்கட்டும், we think, நம்ம செய்யற அல்லது நம்ம கொடுக்கிற தீர்ப்பா இருக்கட்டும், whatever the judgment that we give, நம்ம டீல் பண்ற காரியமா இருக்கட்டும், whatever we deal, எதுவா இருந்தாலும் whatever it may, கரெக்ட்டா பெர்ஃபெக்ட்டா இருக்கணும் அப்படினா, if it needs to be perfect, then ஒருவருக்கு குறை சொல்ல கூடாது அப்படினா, nobody should blame means மூணு காரியத்தை சொல்றாங்க. three things we need to ஆண்டவர் do. இயேசு கிறிஸ்து கற்றுக் கொடுக்கிறார். God Jesus is teaching ஒன்னாவது us. வந்து First thing is நம்ம சுயமா எதுவும் செய்ய கூடாது. we shouldn't do anything on our own. ரெண்டாவது வந்து Second thing is அவர் என்ன சொல்றாரோ அதை கேட்டு அதன்படி செய்யணும். whatever God Jesus saying we need to hear and do accordingly. மூணாவது என்னுடைய இஷ்டத்தை தேடாம தேவனுக்கு என்ன பிடிச்சது அதை புரிஞ்சுக்கிட்டு அதை தேடி நம்ம நாடி செய்யணும். We shouldn't search for what is my wish. What Jesus saying, whatever his wish we need to do accordingly. Amen. Amen. அப்படி செய்யும்போது நம்முடைய காரியங்கள் எல்லாம் வாய்க்கும். When we do accordingly, all our things will be Amen. perfect. தேவன் நாமம் மகிமைப்படும். His name will be glorified. அதான் வந்து பவுல் சொல்றார், நம்ம வந்து எதை செய்தாலும் சரி அதை தேவன் நாம மகிமைக்கு செய்ய வேண்டும். This is what Paul is saying, whatever we do we need to do it for the glory of God. Amen. Amen. Hallelujah. Hallelujah. அதற்கு மிஞ்சின காரியங்கள் வேற எதுவுமே இல்ல. Nothing is about that. எதை செய்தாலும் அது தேவன் நாம மகிமைக்கா இருக்குதா? Whatever we do, இது we தேவன் should நாம think மகிமைக்கா இருக்குதா? like this is glorifying my God's name. Like that we Amen. need to think. அப்படி நம்ம சிந்தித்து பார்த்துட்டோம் அப்படின்னா, when we think and do, ஆமென், அதுல உள்ள ரிசல்ட் வந்து தேவன் நாம மகிமைக்கே இருக்கும். so the result will be it's glorifying God's name. Amen. Amen. Hallelujah. 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 கண்களை மூடி. Let's pray. Amen. நல்ல பிதாவே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இந்த வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. தேவன் நீர் பெரியவர். வெள்ளம் கொண்ட வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் ஆண்டவரே இயேசு கிறிஸ்து நாமத்தில் நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம் அப்பா. those who listen the words of Father today. கர்த்தர் நீர் நல்லவர் ஆண்டவரே. You are so good. கர்த்தர் நீர் நல்லவர் ஆண்டவரே அப்பா. You are good Father. 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டது போல, as it is said in 1 Corinthians 10:31, ஆகையால் நீங்கள் புசித்தாலும் குடித்தாலும் எதை செய்தாலும் எல்லாவற்றையும் தேவனுடைய மகிமைக்கென்று செய்யுங்கள் என்று சொல்லப்பட்டது போல ஆண்டவரே. Yes Lord, it ஆண்டவரே. is said like whatever we do, eat, drink, whatever we do, we need to do it for the glory of God. It is written Father. அதே போல நீங்க சொல்லுகிறது போல சொல்லி இருந்தது போல ஆண்டவரே, எதையும் நாங்கள் சுயமா செய்யாமல் we shouldn't do anything on our own. நீங்க என்ன சொல்றீங்களோ அதை கேட்டு whatever you say we need to hear that. எங்களுடைய விருப்பத்தை நாங்கள் நாடாமல் we shouldn't go run behind our will of உம்முடைய Father. சித்தத்தையே நாடி நாங்கள் தேடுகிறவர்களாக காரியங்களை செய்கிறவர்களாக அப்படிங்கிற மாட்டவரே. according to your will of Father. அப்படியே நீங்க பலப்படுத்துங்க. You strengthen us Father. நான் மட்டும் மகிமைப்படட்டும் your name alone be glorified. ஆமென். வார்த்தைகளை கேட்டுக்கொண்டு ஒவ்வொரு ஆண்டவரே இயேசு கிறிஸ்து நாமத்திலே நாங்கள் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம்ப்பா. dear beloved brothers and sisters of Father, ஒவ்வொரு ஆசீர்வதிங்க, நன்மையா நிரப்புங்க, தேவைகளை எல்லாம் கர்த்தர் சந்திச்சிடுங்கப்பா. தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் இயேசு நாமத்திலே நேரில் இருக்கிறோம் ஜீவன் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். Praise the Lord. God bless you.